இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில் வந்து சீக்கிரமே எல்லாருமே ரெடியாகி டென்வர் தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு மார்னிங் வந்து ஒரு 6 o'clockலாம் கிளம்பணும். போய் பெட்ரோல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. மார்னிங் சீக்கிரம் கிளம்பி போகிறது காரணமே இந்த ரோடு ஒர்க்கு தான். இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ரோடு ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வந்து இந்த ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். ஒரு 8 o'clock மேலாம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். அதனால சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படின்னா டென்வர் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் மார்னிங் வந்து சீக்கிரமே கிளம்பி போகிறது அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம். அப்படி இருந்தால் ஒரு 6:30 அந்த மாதிரி தான் கிளம்புற மாதிரி இருக்கும். நாங்கள் இடையில கொஞ்சம் பிரேக்லாம் எடுத்தனால இங்கே கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கே வந்து ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. இந்த கோயில் வந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து டவுனுக்குள்ளே போகணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இங்கே ஷூ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது வந்து உள்ளே தான் வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது முன்னாடி வரும்போதே ஒரு சாய்பாபா வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள தாண்டி வந்து அதுக்கப்புறம் தான் ஷூ ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இந்த டைம் வந்து சரி வெளியவே ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெளியவே ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கடைசியில் அந்த சாய்பாபா எடுத்து உள்ளே வச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே நிறைய பேர் இருந்திருந்தாங்க. விசேஷமான நாளில் வந்தோமா என்னன்னு தெரியலை. ஆனால் இந்த டைம் வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் பூஜை பண்ணுறதுக்காக இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் வந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க 10:30க்கு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் இருந்துட்டு போகிறீங்களா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு. வழக்கம் போல் பாம்பே பஜாரில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பாவர்ஜி ரெஸ்டாரண்ட்டில் வந்து லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஹச்மாடு தான் போயிருந்தோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரோசன் பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஆனால் முருங்கைக்காய் சுத்தமாகவே இல்லை. பாவக்காய் ஃபுல்லாக வந்து பழுத்து தான் இருந்தது. வெண்டைக்காயும் நல்லா இல்லை. அதனால் காய் வந்து அதிகமாக எதுவுமே வாங்கலை. இந்த டைம் வந்து பச்சைக்கத்தரிக்காய் இருந்துச்சு. அதனால் அதில் கொஞ்சம் வாங்கிட்டு பொரியல் தட்டைப்பயிர் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். எப்பயும் போல் ஃபிஷ் வாங்கிட்டு அது கூடவே வந்து கிராப் வாங்கலாம் அப்படின்னுட்டு உயிரோடு தான் வாங்கியிருந்தோம். என்னன்னு தெரியல, ஒரு 1 month-ஆவே காஸ்கோ போகும்போதெல்லாம் வந்து குக் பண்ண நண்டு தான் வச்சுருந்தாங்க. அது வாங்கி சமைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது அப்படின்ட்டு இந்த டைம் வந்து டென்வர் போகும்போது உயிரோடயே 2 நண்டை வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு ஒரு 5 o'clock வந்திருப்போம். வந்ததுமே ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போயிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நண்டை கீழே வச்சு அதுக்கு மேலே மீனை வச்சுட்டேன். அப்போ உடனே நண்டு செத்து போயிருக்கணும், ஆனால் சமைக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் எடுத்து பார்க்கும்போது 2மே உயிரோட தான் இருந்துச்சு. எடுத்து தண்ணியில் போடு அப்படின்னாங்க. தண்ணியில் போட்டதுக்கு அப்புறம் தான் அது செத்து போச்சு. ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜிப்லாக்ல போட்டு அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. The next day. மறாவது நாள் லஞ்சுக்கு வந்து நண்டு மசால் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஏன்னா இந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு சுத்தமாக வராது. அதனால் அவங்க இருக்கும்போது இதெல்லாம் சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நண்டு மசால் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்டாக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10-12 முந்திரி, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்து நல்லா பேஸ்டாக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் 3 பொரிஞ்சதுமே இடித்து வச்சுருக்க பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் அடித்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 minutes வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக ஒரு 2 ஸ்மால் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இது மட்டும்தான் மசாலா, வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து குக் ஆகணும். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த அளவுக்கு வந்து வரணும். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் சேர்த்து இது நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா வெந்து வரணும். வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes குக் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதே சூட்டில் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.